அந்த காலத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் இந்த ரசம் வச்சா இதுக்கு கச்சிக்கிறதுக்கு எதுவுமே வேணாங்க, ஒரு தட்டு சோறு இறங்கும். அப்படி என்ன ரசம்னு பார்க்குறீங்களா? கொள்ளு ரசம் தாங்க. உலவல் ரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உலவலை ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய், கடுகு, 3 வத்தல், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 4-5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் பொடி 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கந்தோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதில் 2 தக்காளி நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொள்ளு வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரசப்பொடி சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி பொங்கி வந்ததும் நம்ம கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான டேஸ்ட்டில் கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும். தட்டு சோறு இறங்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்